செய்யறத வேண்டான்னு சொல்லாதீங்க. என்னங்க நீங்க எல்லாத்துக்குமே இப்படி? தமிழ், சம்மந்தி ஏதோ செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, செய்யணும். என் பொண்ணுக்கு நடந்த விசேஷத்துல நீங்க வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யூஸ்வலா இந்த விசேஷத்துக்கு வரவங்களுக்கு ஜாக்கெட் பிட்ல மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுப்பாங்க. சம்மந்தி வீட்ல இருந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் என்னோட ரேஞ்சுக்கு நான் இதை கொடுக்கறேன். பட்டு புடவை 15,000 ரூபாய். இது 1 சவரன் கோல்ட் காயின். வாங்கிக்கோங்க. அட என்னம்மா நீங்க 15,000 ரூபாய் பட்டுப்படவையும் 1 சவரன் தங்க காசும் கொடுக்கறாங்க, வாங்கிக்கங்க. என்னதான் இருந்தாலும் அம்மா ராயல் பிளட்ங்கிறத நிரூபிச்சிட்டாங்கல்ல, வாங்கிக்கங்கம்மா. நீங்க எத்தனையோ வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க. அதுல 8 அணா குங்குமமும் 3/4 ரூபாய்க்கு மஞ்ச கயிறும் ஒரு ஜாக்கெட் பிட்டும் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஆனா இங்க அம்மாவை பாத்தீங்களா, 15,000 ரூபாய் பட்டுப்படவை கொடுக்கறாங்க, வாங்கிக்கங்க. அத்தை, அவங்க ஒன்றும் பட்டு புடவை கிடைக்கும் இல்லை தங்க காசு கிடைக்கும்லாம் நினச்சிக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம அவங்களை கூப்பிட்டுருக்கோம். நாம தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். தமிழ், அதைத்தானப்பா நான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கு மரியாதை பண்றேன். அதுவும் 15,000 ரூபாய் பட்டுப்படவை கொடுத்து. அத்தை, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. மாப்ள விடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டதுக்கு கொடுக்குறீங்க. உங்க சக்திக்கு நீங்க பெருசா செய்றீங்க. சந்தோஷம். கொடுங்க. கொடுங்கம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க. வாங்க மாம். என்னாச்சு வசு? மாம், நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க ஏன் மாம் இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? யாரையாவது தப்பா ஒரு வார்த்தை சொன்னேனா? நான் அத சொல்லல மாம். வசு, நீ சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக நான் எதுவுமே பேசாம அமைதியா தான் இருந்தேன். மாம் அதெல்லாம் ஓகே மாம், பட் எதுக்கு இதெல்லாம் இவ்ளோ காஸ்ட்லியா? என்ன பேசுற வசு? என் பொண்ணுக்கு செய்யறது தானே எனக்கு சந்தோஷம். பட் அது தப்புன்னு அவங்க ஃபீல் பண்றாங்களே மாம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்கறேன். வசு, என்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் யாருக்கு? என் பொண்ணுக்கு செய்யறத திருட்டுத்தனமா வந்து செஞ்சு கொடுத்துட்டு போக முடியுமா? இதை என் பேருக்கோ என் கௌரவத்துக்கோ நான் பண்ணல, உன் சந்தோஷத்துக்கு தான். 4 பேர் முன்னாடி என் பொண்ணுக்கு செய்யறதுல ஒரு தனி சந்தோஷம். அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்க கூடாதா? இப்படி எல்லாத்துக்கும் பயந்து பயந்து நான் ஏன் இருக்கணும்? இல்ல மாம், அது வந்து ப்ளீஸ் வசு, என்னை இப்படி கஷ்டப்படுத்தாத. அவங்களால செய்ய முடியாது, இவங்களால செய்ய முடியாதுன்னு என் பொண்ணுக்கு நான் எதுவும் செய்யாம இருக்க முடியாது. அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் இப்படி பேசுற, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல மாம், அது இங்க பாரு வசு, நான் உன் ஃபங்க்ஷனை கிராண்டியரா பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அவங்க அதை வேணான்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? வாத்தியார் மனசு கோச்சுக்குமா. நான் அவங்களுக்காக சாப்பிட்டு, அவங்களுக்காக தூங்கி, அவங்களுக்காக உயிர் வாழ முடியுமா? இதுவே உங்க மாமியாரு தன்னோட மகளுக்கு இப்படி பண்ணணும்னு சொன்னா சும்மா விட்டுருவாங்களா?
சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லி எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பாங்க. ஆனா நான் விட்டு கொடுத்து தானே போனேன். இதுக்கு அவங்க பெருசா சந்தோஷப்பட்டிருக்கணும். அதை விட்டுட்டு முகத்தை திருப்புனா, அப்ப கூட நான் யார பத்தியும் எதுவுமே பேசல. அந்த கீதா தான் ஏதோ லூசு மாதிரி உளறனா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவளுக்கு கோவத்தை அவங்க அண்ணி மேல காட்ட முடியல. எதுக்கு எடுத்தாலும் சிம்பிளா பண்ணுங்க சிம்பிளா பண்ணுங்கன்னு சொன்னா அது வேணும்னே என்கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரில இருக்கு. மாம், அவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க மாம். அப்புறம் எதுக்கு இப்படி சொல்லணும்? இல்ல, சரஸ்வதி வீட்ல நம்ம அளவுக்கு செய்ய முடியலையேன்னு வருத்தப்படுவாங்கல்ல. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் கோவிலுக்கு எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது போயிடவா? ஐயோ மாம், பின்ன என்ன வசு, என்னால தாங்க முடியல வசு. எனக்கு இருக்கிறது நீயும் ஆதியும் தான். உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்வேன்? ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இனிமே உங்க பொண்ணை பார்க்க வராதீங்கன்னு சொன்னா யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா ராத்திரியில வந்து பார்க்கணுமா? அவங்க சொல்றத விட நீயும் என்ன புரிஞ்சுக்காம இருக்க பாரு, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ மாம், நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? நீங்க என் மேல இருக்கிற பாசத்துல தான் இதெல்லாமே செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது அவங்களுக்கு தப்பா தெரியுதே. எனக்கு மத்தவங்கள பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு புரிஞ்சிருச்சு மாம். ஆனா அவங்களையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான். வசு, நீ இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் மாமியாருக்கு ஏத்த மருமகளா நீ மாறிட்ட. ஆனா நீ என் பொண்ணுங்கிறதையும் மறந்துடாத. மாமியார் சொல்றதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் உன்னை நீ மாத்திக்கிட்டே போனா உனக்கு நீ என்ன தனித்தன்மை இருக்கு? நீ ராயல் பிளட், சந்திரகலா ஃபேமிலி. இதுக்கெல்லாம் என்ன வேல்யூ இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கோமா. ஏன்னா உங்க அப்பா இல்லாம உங்க 2 பேரையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன். அது உங்களுக்கு சொன்னா தெரியாது. உங்க 2 பேரையும் தாண்டி எனக்கு வேற வாழ்க்கை இல்லை. அதை புரிஞ்சுக்கோ. நமச்சி, கார் சொல்லிட்டியா? வந்துச்சுமா, வாசல்ல தான் நிக்குது. அண்ணி, நீங்க வந்து விசேஷத்துல கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க அண்ணி நீங்க? நல்லது கெட்டதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துக்கு தானே வேணும். இல்ல, நீங்க ரொம்ப பக்குவமா நடந்துக்கிட்டீங்க. சம்பந்தியமா வேணும்னு எதுவும் பண்ணல. இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க முகம் சுளிக்காம இருந்தது பெரிய விஷயம். இதுல என்ன அண்ணி இருக்கு? அவங்க கிட்ட இருக்கு, அவங்க செய்யறாங்க. எங்க கிட்ட இல்ல. இந்த அளவுக்கு யதார்த்தமா நீங்க எடுத்துக்கிட்டீங்களே, அது போதும். இருந்தாலும் எனக்கு இன்னும் மனசு கேட்கல. அத விடுங்க அண்ணி, இதுல என்ன இருக்கு? சரி, நாங்க கிளம்புறோம். வரணுங்களா? எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அத்தை, நீங்க எதுக்கு கண் கலங்குறீங்க? ப்ளீஸ் அத்தை, நீங்க எப்படி அழறது எங்களால தாங்கிக்க முடியாது. அது இல்லம்மா, வீட்டுல ஒரு விசேஷம் வச்சா நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதான் நடக்கும். அந்த கெட்டது எங்களை பாதிச்சா பரவாயில்ல, வீட்டுக்கு வந்த உங்களுக்கு நடந்து நீங்க மனசு வருத்தப்பட்டீங்களோன்னு நினைச்சுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு.
அண்ணி நாங்க எதையுமே தப்பா எடுத்துக்கல. தயவு செஞ்சு நீங்க வருத்தப்படாதீங்க. நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிஞ்சதில்ல, அது போதும். அவங்க புடவை கொடுத்தாங்க, தங்கம் கொடுத்தாங்க, நாங்க தான் வாங்கிட்டோம்ல, அப்புறம் என்ன? இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாம இருங்க. கிளம்புறோம். வரேன்னே. வாங்க. வரோம் மாப்ள. போயிட்டு வாமா. என்னம்மா அது? கண்ணீர் விட்டு அப்படியே கதறி ஒரே அழுக நாடகமா போய்கிட்டு இருக்கு. இன்னும் அவங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு கீதா. இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அவங்க திட்டம் போட்டு அவமானப்படுத்துவாங்கன்னு சொன்னா இல்லையா? இதுல நீயும் போடா போடான்னு என்ன டார்ச்சர் பண்ணிருந்தீங்க. அப்படி இல்லடா சொக்கு. நம்ம சம்பந்தி வீட்டுல நம்மள ஏதாவது மரியாதை குறைவா ஒரு வார்த்தை பேசியிருந்தா கூட தப்புதான். அப்படி ஏதாவது நடந்துச்சா? இல்ல பாட்டி, அவங்க யாருமே அப்படி எதுவும் சொல்லல. அத்தை, மாமா, தமிழ் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க. ஆனா அந்த சந்திரகலா மேடம் தான். இதைத்தான் நான் அப்பவே சொன்னேனே, சம்பந்தி வீட்டுல எல்லாரும் நல்லவங்க தான், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சம்பந்தியோட சம்பந்திக்கு நம்மள பிடிக்கலையே, அப்ப விலைக்கு தானே போனோம். என்னடா பேசுற? ஒரு விசேஷத்துக்கு போறோம்னா பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரும் தான் வருவாங்க. அதுக்காக அதுல நாம கலந்துக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? நம்ம பொண்ணு வாழ போறது சந்திரகலா வீட்டுல இல்லையே, கோதை வீட்டுல. கோதையோ நடேசனோ தமிழோ எப்படி இருக்காங்கன்னு தான் நாம பார்க்கணும். நாமளே இப்படி எல்லாம் பேசினா வாழ போற வீட்டை நினைச்சு சரஸ்வதிக்கு பயம் வராதா? ஏன் வாசுகி, நீ போன இடத்துல உன் சம்பந்தியோ மருமகனோ கடுகளவு உன்னை மரியாதை குறைவா நடத்துனாங்களா சொல்லு? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ரொம்ப நல்லபடியா தான் நடத்துனாங்க. வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சாங்க பாட்டி. அப்போ அங்க அத்தை கண் கலங்கி அழுதுட்டாங்க. ஆமா பாட்டி, அந்த ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்க. அவங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. ஆனா அவங்க அழுததை பார்த்து எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் என்னடா, இதுக்கு மேல என்ன வேணும்? கண்டதையும் பேசி ஓ மனசையும் கஷ்டப்படுத்திட்டு சரஸ்வதியை குழப்பி விட்டுறாத. போங்க போங்க, எல்லாரும் வேலையை பாருங்க, போங்க. என்னங்க என்னங்க இது என்னங்க பண்றது? இதை வாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு பெருந்தன்மை இல்ல வாசுகி. இனி என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறதில்ல. நீங்க பேசுறதான் பேசிட்டு இருப்பீங்க. இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் தாம்மா. சம்பந்தி குடும்பம் நல்லவங்க தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக யாரோ ஒருத்தர் பேசி அவமானப்படுத்துறதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. இல்லடா சொக்கு, நான் என்ன சொல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜாக்கெட் பிட்டும் மஞ்சள் குங்குமமும் தாலி கயிறு வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா போனா போகுது இருக்கட்டும்னு சொல்லியிருப்பேன். ஆனா இது அவங்க பணக்கார திமிர காட்ட கொடுத்த மாதிரி இருக்கு. இது இந்த வீட்டுல என்னால வச்சுக்க முடியாது. அப்ப இத வாங்கிட்டு வந்துட்டால என்ன பண்றது? சொக்கு, உன் வாயால எதையும் அவசரமா சொல்லிடாத. பட்டு புடவை, தங்க காசு இதெல்லாம் சுமங்கலியோட அடையாளம். அம்மா, இது இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். சரஸ்வதி கல்யாணம் முடிஞ்சு போறப்ப அவ கையோட எடுத்துட்டு போட்டோம். இது அவங்க வீட்டுல இருக்கிறதா சரி. அம்மா, கல்யாணம் பாத்திருக்கேன், ரிசப்ஷன் பாத்திருக்கேன். முதல் தடவையா எனக்குதான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நேர்ல பாத்திருக்கேன். இதுவும் ஜாலியா தான் இருந்துச்சு. எப்படி வாமா, ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டோம். என்ன நடத்துனீங்க? சரஸ்வதி அம்மா வழி அனுப்பும் போது வீட்டு வாசல நம்ம அம்மா கண்கலங்கினாங்களே, பாத்தீங்களா? டேய், ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ முன்ன பின்ன ஒன்னு ரெண்டு அப்படி இப்படி நடக்கத்தான் செய்யும். அதுக்கு என்னடா பண்ண முடியும்? அது சரி டாடி, அதுக்காக அம்மா அழுவதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? டேய், கொஞ்சம் வாயை மூடுறா. நடந்து முடிஞ்ச விஷயத்தை ஏன்னா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க டாடி. உங்களுக்கு இது கஷ்டமா இல்லையா? டேய், அதான் அப்பா பேச வேணான்னு சொல்றாருல்ல. ஆண்டி,
நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்னம்மா இது? உன்னை நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? நீ இந்த வீட்டோட செல்ல புள்ள. மனசுல பட்டதை தயங்காம கேளு. இல்ல ஆண்டி, நமச்சி என்ன பேச பேச நீங்க 2 பேருமே அவர் வாய் அடைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதான். நடந்து முடிஞ்சதை திரும்ப எதுக்குமா பேசிக்கிட்டு? வசுந்தரா, ஆறி போன புண்ணை கீறி பார்க்க கூடாதுமா. சாப்பிடு. ஆண்டி, அப்போ அம்மா பண்ணது தப்புன்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ், நான் உங்ககிட்ட இருந்து உண்மையான பதிலை எதிர்பார்க்கிறேன். தப்பான்னு கேட்டா இல்லதான். ஆனா நாம அவ்வளவு தூரம் சொல்லியும் அவங்க சிம்பிளா பண்றேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா தாமா இருந்தது. ஏன் ஆண்டி, எங்க அம்மா எனக்கு சீர்வரிசை செய்யறது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? சரஸ்வதி வீட்டுல செய்ய முடியலங்கிறதுக்காக எங்க அம்மா எதுவும் தரக்கூடாதுன்னு சொல்றது கரெக்டா ஆண்டி? எனக்கு செய்யற மாதிரியே சரஸ்வதி வீட்லயும் செய்ய சொல்லுங்கன்னு கேட்டதுன்னு தப்பா ஆண்டி? அவங்களால செய்ய முடியல, அதனால நீங்களும் செய்யாதீங்கன்னு சொல்றது எப்படி ஆண்டி சரியா இருக்கும்? அது ஒன்றும் இல்லைம்மா. இப்போ ஸ்கூல் எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு வரணும்னு சொல்கிறாங்களே, அது எதுக்காக? யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே. அது போல தான் இதுவும். இது ஸ்கூல் இல்லையே மாமா, திஸ் இஸ் அ ஃபேமிலி. டெய்லி ஸ்கூலுக்கு வரவங்க திரும்ப போயிடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லையே. டேய் கார்த்தி, என்னடா இதெல்லாம்? இந்த வீட்டில் இது வரைக்கும் அம்மா எடுத்து யாருமே பேசினது இல்லை. இதனால வரைக்கும் அப்படிதானே இருந்திருக்கோம். வசுந்தராவுக்கு தெரியல, நீ தானே அவளுக்கு சொல்லணும். அப்படிலாம் கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் சொல்லலாம்ல. அவ பேசுறது தப்பா இருந்தா நான் கண்டிப்பா பேச விட்டுருக்க மாட்டேன்னு. அவ கேட்கறது நியாயமா தானே இருக்கு. பாருங்க, ஒரு அம்மா தான் பொண்ணுக்கு செய்யணும்னு நினைக்கிறத நாம எப்படி நான் வேணாம்னு சொல்ல முடியும்? எனக்கு என்னமோ அவ பேசுனது தப்புன்னு தெரியல, அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். கார்த்தி, என்னடா இது? அம்மா பேசும்போது வசதி எதிர்த்து பேசுறாங்க, தமிழ் பேசும்போது நீ அவனை எதிர்த்து பேசுற. இதெல்லாம் வழக்கமே இல்லையே. அண்ணா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன பேசணும் எனக்கு நல்லாவே தெரியும். கார்த்தி, நீ எது பேசுறதுனாலும் எங்கிட்ட பேசு. நமச்சி இந்த வீட்டுல ஒருத்தன் தான். சாரிம்மா, அவர் அப்படி பேசுனதுனால நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். அப்புறமா வசுவோட அம்மா வசதியானவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் அது சொக்கலிங்க அங்கிள் ஃபேமிலிக்கும் தெரியும் தானே. அப்போ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் பொண்ணுக்கு செய்வாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்லம்மா. எனக்கு என்னமோ இது ஒரு இஷ்யூவா பேசிட்டு இருக்கிறது சரின்னு தோணல. வசுந்தரா அம்மா செஞ்சதும் தப்பு இல்லை, வசு கேட்டதும் தப்புன்னு தோணல. கார்த்தி, என்னடா இது? திரும்ப திரும்ப அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டே இருக்க. ஆனா நான் ஆர்கியூ பண்ணலன்னு மனசுல பட்டதை சொன்னேன். டேய், இந்த மாதிரி நீ பேசுறது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இந்த மாதிரி நீ பேசுனதே இல்லையே, ஏன்டா இப்படிலாம்? ஆனா என்னென்ன மனசுல பட்டதை சொல்றது கூட தப்பா? ஏப்பா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன நம்ம வீட்டுக்கு பழக்கமில்லாத விஷயமாவே நடந்துட்டு இருக்கு? ஏமா, சாப்பிட்றப்போ யாரும் பேசவே கூடாதுன்னு சொல்லுவ. இப்ப இங்க ஒரு பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு, நீ பேசாம இருக்க. இதுக்கு மேல யாரும் இத பத்தி பேச வேண்டாம். சாப்பிடுங்க.